Hello students, welcome to MS Stick channel. Today's channel la paaka poradhu chapter 3 coordinate geometry paathiட்டு இருக்கோம். அதுல exercise 3.2 ல இருக்கிற sums எல்லாம் பார்க்க போறோம். ஓவராலா exercise 3.2 ல 2 sums இருக்கு. 2 இந்த வீடியோல இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். ஓகே, வாங்க क्वेश्चन குள்ள போலாம். First question பாருங்க, write the answer of each of the following questions. கீழ question கேட்டிருக்காங்க. First subdivision என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the name of horizontal and vertical lines drawn to determine the position of any point in the Cartesian plane. Horizontal line, vertical line ஓட name என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த Cartesian plane ல இருக்கிற horizontal and vertical line. Cartesian plane நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா, introduction வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். இதான் வந்து நமக்கு ஒரு Cartesian plane. So horizontal line and vertical line இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த horizontal lineக்கு வந்து நம்ம என்ன நேம் கொடுத்திருக்கோம், நீங்க மார்க் பண்றே பார்த்திருப்பீங்க. இது x dash, இது x ன்னு கொடுத்திருப்போம். இது y and this is y dash. So the horizontal line oda name enna, x axis. Okay, horizontal line enna nu pathinganna x axis. ஓகேங்களா, அடுத்தது இந்த vertical line அதோட நேம் என்ன சொல்லுவோம் நம்ம, y axis. So vertical line, that is y axis. Okay, second question பாருங்க, what is the name of each part of the plane formed by these two lines. இந்த two lines, horizontal line, vertical line இருக்கு இல்லையா, அதுல வந்து பிளேன்ல ஃபார்ம் பண்ற ஒரு பார்ட்டோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பார்ட்னா என்ன, நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்திருப்போம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட், இது ஃபோர்த் பார்ட்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா. சோ இது ஒரு பார்ட்டுக்கு என்ன, இத பர்టిక్యులரா என்னன்னு சொல்லுவோம், அது நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இந்த மாதிரி தான் சொன்னோம் இல்லையா. இது ஒன்னொன்னு என்னது, குவாட்ரண்ட். சோ நேம் ஆஃப் த ஈச் பார்ட்டோட பேர் என்ன நம்ம சொல்லுவோம், குவாட்ரண்ட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், ரைட் த நேம் ஆஃப் த பாயிண்ட் வேர் திஸ் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட். இன்டர்செக்ட்ன்றது ரெண்டு லைன்ஸுமே வந்து இங்க கட் ஆகுது இல்லையா ஒரு பாயிண்ட்ல. இந்த பாயிண்ட்ல தான் ரெண்டு லைனுமே வந்து நமக்கு ஜாயின் ஆகுது ஆர் கட் ஆகுது, மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் இன்டர்செக்ட்னு சொல்றோம். இதோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோட நேம் வந்து ஓன்னு சொல்லுவோம். ஓன்றது ஆரிஜின். ஓகேவா, ரெண்டு லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகுறது பேர் என்ன, ஆரிஜின். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல வந்து கீழே ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்ல இருந்து இந்த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்மள ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகரை பாருங்க. ஃபிகர்ல என்னென்ன இருக்குன்னா x and y, x axis y axis இருக்கு. அதுல வந்து some coordinates points வந்து கொடுத்திருக்காங்க. b h e இந்த மாதிரி some coordinates points வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the coordinates of b, அந்த b பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர்ல b பாயிண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கு. சோ இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன, அத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். கோஆர்டினேட்ஸ்னா எப்படி எழுதுவோம் நம்ம, ஃபர்ஸ்ட் x வேல்யூ என்னன்றதை எழுதணும், கமா கொடுத்து அதுக்கப்புறம் y வேல்யூ எழுதுவோம் இல்லையா. சோ x வேல்யூ இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, b ல பாருங்க. b ல x வேல்யூ வந்து நமக்கு என்ன, x ஆக்சிஸ்ல வந்து எந்த பாயிண்ட்ல வருது, -5 வருதா, b பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. சோ இதுல -5. சோ x ஓடது என்ன, -5, கமா அடுத்து இங்க y ல வந்து எந்த பாயிண்ட்ல வருது, 2. சோ 5, -5, 2. ஃபர்ஸ்ட் x வந்து x ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, -5 ல இருக்கு. இங்க y ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல இருந்து வருது, 2. சோ -5, 2. இதுதான் இதுக்கான ஆன்சர். கோஆர்டினேட்ஸ் ஆஃப் b என்னது, -5, 2. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, கோஆர்டினேட்ஸ் ஆஃப் c. C பாயிண்ட் இங்க ஃபிகர்ல எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிப்போம். C பாயிண்ட் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு. சோ இதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ x ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல வருது, இது 5. இங்க x ஆக்சிஸ் தான் இல்லையா நமக்கு, x ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல வருது, 5ன்ற பாயிண்ட்ல வருது. அதே y ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல இருந்து வந்து ஜாயின் ஆகுது, -5. சோ C யோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு என்னது, 5, -5. ஓகே, 5, -5. x வேல்யூ என்ன நம்மளுக்கு இருக்கு, 5, y வேல்யூ வந்து -5. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, the point identified by the coordinates -3, -5.
கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்ப கொடுத்துட்டாங்க -3 -5 இது எந்த பாயிண்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த ஃபிகர்ல நீங்க -3 எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு -3 இல்லையா, -3 எங்க இருக்கு, இங்க இருக்கு -3 எக்ஸ் வேல்யூல. y வேல்யூல -5 எங்க இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. சோ -3யும் -5ம் வந்து மீட் ஆகுற பாயிண்ட் நம்ம இருக்கு E. சோ இந்த E பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் தான் என்ன, -3, -5. சோ நம்ம ஆன்சர் என்ன இந்த क्वेश्चनக்கு, -3, -5 வந்து மீட் ஆகுற பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க fourth question. fourth question என்ன கேட்டிருக்காங்க, the point identified by the coordinates 2, -4. 2, -4 வந்து எந்த பாயிண்ட்ல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. x பொசிஷன் என்ன நம்மளுக்கு 2 and y பொசிஷன் வந்து -4. சோ இதான் 2, -4 எந்த பாயிண்ட்ல வருது, x பொசிஷன் is 2 and y பொசிஷன் is -4. x வேல்யூ 2ல வருது, y வேல்யூ வந்து -4ல வருது. இந்த g பாயிண்ட்ல மீட் ஆகுது. சோ fourth questionக்கான ஆன்சர் வந்து is G. Next பாருங்க fifth, the abscissa of point D. abscissaன்றது நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்திருக்கோம். abscissaன்றது x ஓட வேல்யூ and ordinateன்றது வந்து y ஓட வேல்யூ. ஓகேங்களா, பாயிண்ட் D ஓட abscissa என்னன்றது கேட்டிருக்காங்க. பாயிண்ட் D எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்லையா பாயிண்ட் D. ஃபர்ஸ்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம எழுதிப்போம். பாயிண்ட் D ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன, x பொசிஷன் எங்க வருது 6ல வருது, y வந்து 2. 6, 2 தான் பாயிண்ட் D ஓட கோஆர்டினேட்ஸ். இதோட abscissaன்றது நமக்கு x வேல்யூ. சோ x வேல்யூ வந்து 6. ஓகே, the abscissa of point D வந்து நமக்கு என்ன ஆன்சர், that is 6. அடுத்தது பாருங்க, the ordinate of point H. H ஓட ஆர்டினேட் கேட்டிருக்காங்க. சோ H பாயிண்ட் நம்மளுக்கு இங்க இருக்கு. இதோட கோஆர்டினேட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். கோஆர்டினேட்ஸ் வந்து x வேல்யூ எங்க வருது, -5ல வருது, y வேல்யூ வந்து -3. சோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் H என்னது -5, -3. நம்ம क्वेश्चनல நம்ம கேட்டிருக்கிறது ஆர்டினேட் கேட்டிருக்காங்க. ஆர்டினேட்ன்றது y ஓட வேல்யூ, that is -3. ordinate of H வந்து நம்மளுக்கு -3. நெக்ஸ்ட் இது the coordinate of point L. L ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் L வந்து ஃபிகர்ல இங்க இருக்கு. சோ இதோட y வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன 5 இருக்கு. இந்த y ஆக்சிஸ் தான் இல்லையா, y ஆக்சிஸ்ல எங்க வருது 5ல வந்து L கொடுத்திருக்காங்க. அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், x ஓட வேல்யூ எதுவுமே இல்ல இல்லையா, இங்க x ஓட பாயிண்ட் என்ன 0. சோ x க்கு வேல்யூ இல்ல 0 and y ஓட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு இங்க 5. So 0, 5. x க்கு என்ன 0, y வந்து என்ன y பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல இருக்கு, மார்க் ஆயிருக்கு 5ல மார்க் ஆயிருக்கு. x வந்து ஆரிஜின்லயே மார்க் ஆயிருக்கனால x ஓட வேல்யூ that is 0. So coordinates of point L உங்களுக்கு என்ன 0, 5. Next question, coordinates of point M. M ஓட coordinates என்னன்னு கேட்டிருக்காங்க. M எங்க இருக்கு உங்களுக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு இல்லையா M. அதே மாதிரி இங்க m க்கு வந்து x வேல்யூ என்ன -3, y வேல்யூ ஏதாவது இருக்கா, யூனிட்ஸ் ஏதாவது இருக்கா, y க்கு எதுவுமே இல்ல. so that is -3, 0. so m ஓட கோஆர்டினேட்ஸ் என்னது நம்மளுக்கு -3, 0. சரிங்களா, இதோட எக்ஸசைஸ் 3.2ல இருக்கிற சம்ஸும் கவர் ஆயிடுச்சு. சாரி, தேர்ட் சாப்டரும் இதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, தேர்ட் சாப்டர்ல வந்து ரெண்டு எக்ஸசைஸ் தான், 3.1 and 3.2 அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல ஃபோர்த் சாப்டரோட பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.